வெல்கம் பேக் டு தமிழ் ரெப்ரோ சேனல். எல்லாம் எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஸ்டோக்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாரு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸ்டோக்ஸ் வந்து நிறைய பேருக்கு அதில் டவுட் இருக்குது. நம்ம ட்ராப் அப்ளை பண்ணுறவங்க கூட வேல்யூ டபுளாக ஏன் கொடுக்குறோம், அப்புறம் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா, விண்டோஸில் ஸ்டோக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா எனேபிள் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ ஸ்டோக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேலேயும் இங்கேயும் வரும் அந்த ஆப்ஷன், சேம் ஆப்ஷன். இந்த ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது அந்த ஸ்டோக்கோட வெயிட்டு. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படி ஒன் பை ஒன்னா. இந்த ஸ்டோக்கோட வெயிட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்னு இருக்கா. கேப்புங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் போகிறீங்கன்னு வச்சுங்க, ஸ்டோக்கில் ஒரு லைன் போகிறீங்க, நல்லா தெரியுதா? இப்போ லைன் போகிறீங்கன்னா இந்த லைனோட எட்ஜ் இருக்குல்ல, இது வந்து எப்படி இருக்குங்கிறத டிஃபைன் பண்ணுறோம். ரவுண்டட் கார்னராக இருக்குமா, இல்லை வந்து முன்னாடி இருந்து, அதாவது இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரணுமா அவங்கிறது. இது எதுக்காக, இந்த இது மெயினாக எதுக்காகனு வச்சிங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம் இந்த ஆப்ஷனு இப்போ எல்லோ கலர் பேக்ரவுண்ட் இருக்குன்னு வச்சுங்க, இப்படி இருக்கு. இப்போ இது மேலே ஒரு ஸ்டோக் வருதுன்னு வச்சுங்க, பிளாக் ஸ்டோக்கு. இப்போ இந்த பிளாக் ஸ்டோக் என்னன்னா, கீழே ஒரு ஒயிட் ஸ்டோக் கொடுக்குறான். அந்த ஒயிட் ஸ்டோக் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிளாக்கோட வேல்யூ கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ எனக்கு வந்து இதில் அப்போ நல்லா பார்த்தீங்கன்னு தெரியும், இங்கே இதுக்கும் மேலே ட்ராப் ஆகிருக்கு, இதுக்கும் மேலே ட்ராப் ஆகிருக்கு. ஆனால் சைடில் ட்ராப் ஆகலை. இந்த மாரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்க, தெரியுதா? உங்களுக்கு ட்ராப் ஆன மாதிரி தெரியும். ஸ்டோக்கெல்லாம் நீங்கள் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட்டு வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராப் ஆன மாதிரி தெரியும். அதுக்காக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கிங்க, இந்த பாக்ஸை வந்து எட்ஜஸ் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் எப்படி இருக்குங்கிறத சூஸ் பண்ணுறது. இப்போ இதை கிளிக் பண்ணுறா, ரவுண்டட் கார்னர் வச்சுக்கலாம், இல்லை வந்து ஷார்ப் எட்ஜ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதை தான் வந்து இங்கே டிஃபைன் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப் பேஜில் லிமிட்ஸ்னு ஒன்று இருக்கும். இது சப்போஸ் நீங்கள் இது வந்து கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண உங்கள் அந்த எட்ஜஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். இது டிஃபால்ட் 10 இருக்கும். இது பேஸ்டான அந்த இதுக்கு யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலைன் ஸ்டோக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்போவுமே டிஃபால்ட்டாக என்ன ஆகும்னா, ஸ்டோக்குக்கு ரெண்டு சைடு தான் கலர் இருக்கும். அதாவது நம்ம ட்ராப் வேல்யூ கொடுக்குறப்ப டபுள் த வேல்யூ கொடுக்குறோம். இப்போ 0.1 ஆகும்னா 0.2 கொடுப்போம். ஏன்னா இந்த சைடு 0.1, இந்த சைடு 0.1 ஆகும். இதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டோக் இன்சைடு. ஸ்டோக் பார்த்தீங்கன்னா தெரியுதா, இதுலேருந்து இன்சைடு வரும். ஸ்டோக் அவுட் சைடு, இதுலேருந்து அவுட் சைடு போகும். இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஷ் லைன். இப்போ பார்த்தீங்கன்னா டேஷ் லைனுங்கிறது ஒன்றும் இல்லை. ஒரு டிசைன் பண்ணுறீங்க, சுற்றி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்து டேஷ் லைன் மாதிரி வர வைக்கிங்கன்னா, இது செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வேல்யூஸ் இருக்கும். இந்த வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண அதுக்கு ஏற்ற மாறும். கேப்பு, இந்த கேப், அதாவது இந்த கேப்புங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இது காட்டுறேன். இந்த ஒரு ஸ்டோக்குக்கும் இதுக்கு நடுவில் உள்ள கேப்பை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இங்கே இதை இன்க்ரீஸ் பண்ண கேப் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன், கேப் இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். கம்மி பண்ணிங்கன்னா கேப்பு கம்மியாகும். வேணான்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் டேஷு, எவ்வளோ டேஷு ப்ளஸ் வந்து எவ்வளோ கேப்பு வேணுங்கிறது. இல்லை 2 டேஷ் வேணும்னா அதுவும் கொடுக்கலாம். கேப் வேணாம், ஆனால் இன்னொரு டேஷ் வந்து ஒரு 2 mm வேணும்னா ஒன்று பெருசாக இருக்கும், இன்னொன்று சின்னதாக இருக்கும், அப்படி வரும். இன்னொரு டேஷ் வந்து ஒரு 3 mm கொடுக்குறேன். அப்போ வந்து 3 டேஷு, அதேமாரி 3 டைம் ஆட் பண்ணிக்கலாம்.
இது இல்லாமல் இன்னொன்று அடிஷ்னல் செட்டிங் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைடில் கிளிக் பண்ணி ஷோ ஆப்ஷன் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் இது வரும். இது வந்து ஆரோ கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ ஸ்ட்ரோக் போடுறோம், டேஷ் எடுத்து விட்றான். இப்போ வந்து டைமென்ஷன்லாம் கிரியேட் பண்ணுறப்போ பார்த்துருப்பீங்க, 2 சைடு ஆரோ இருக்கும். அது இப்படி தான் கிரியேட் பண்ணணும். இந்த ஆரோ ஹெட்ஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு என்ன ஆரோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிடலாம். லெஃப்ட்டு ரைட்டு செலக்ட் பண்ணிடுறோம். இந்த ஆரோவோட சைஸையும் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். பெருசாக இருந்தால் சின்னது பண்ணிக்கலாம். 50% கொடுக்குறேன். இல்லை ஒரு சைடு மட்டும் பெருசாக வேணால் இந்த லிங்க் எடுத்து விட்டு ஒரு சைடு மட்டும் பெருசாகிடும் வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இந்த ஆரோ வந்து இது வந்து ஸ்வாப் பண்ணிக்கிறது. இந்த சைடு ஸ்வாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரோ வந்து எப்படி அலைன் ஆகணுங்கிறது நம்ம அந்த ஸ்டோக்கில் பார்த்த மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஏரோ வந்து கரெக்டாக அந்த எட்ஜோட முடியுதா, இதை வந்து இதுலேருந்து இப்படி ஆரோ ஸ்டார்ட் பண்ண மாதிரி கூட வைக்கலாம். தெரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா? கைடு வச்சு காட்டுறேன். இதுதான் அந்த ஏரோவோட எட்ஜி. டிஃபால்ட் இப்படி தான் இருக்கும். ஏரோ வந்து எட்ஜ் டு எட்ஜ் முடியும். இல்லை எனக்கு அதுலேருந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேணும்னா கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிலே ஏரோ வந்து இப்போ ஸ்மூத்தாக, அதாவது இந்த ஸ்ட்ரோக் ஸ்மூத்தாக இருக்குல்ல, இதோட ஸ்டைல் கூட மாற்றிக்கலாம். இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா ப்ரஷ் எஃபெக்ட் மாதிரி அப்ளை ஆகும் இதில் கூட. இதுவுமே நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம் முன்ன பின்ன. ஓகேவா? இதுமாரி நிறையா பர்பஸுக்கு ஸ்ட்ரோக் யூஸ் ஆகும். ஹோப் இந்த ஸ்ட்ரோக்கை பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் அவேர்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் ப்ரோ. அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. கீப் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.